கொடைக்கானலை சுத்தி பார்க்க போலாமா? ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் அதிரடி ஆதி பேசுகிறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக அந்த மாதிரி என்னை ஃபாலோ மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. என்னை ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, நானும் உங்களை ஃபாலோ பண்ணுவேங்க. எப்படி மச்சான் ஆட்டம் நல்லா இருக்கா? அதுக்கப்புறம் ஹெல்மெட் போட்டுட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. முதல்ல நான் எங்கே போனேன்னு பார்த்தீங்கன்னா, பூம்பாறைக்கு தாங்க போனேன். பூம்பாறையை பற்றி சொல்லணும்னா ஒரு அழகான கிராமங்க, மலைக்கு நடுவில் சூப்பராகவே இருக்கும். அப்புறம் வண்டியை ஸ்டாப்பிங் போட்டுட்டு ஒரு பிரெட் ஆம்லெட்டும் நூடுல்ஸ் சொன்னாங்க, வாங்கி சாப்பிட்டேன். சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே சூப்பராகவே இருந்துச்சு. கிளைமேட்டுக்கு அதுக்கும் சும்மா அல்டிமேட்டாக இருந்துச்சு போங்க. அதுக்கப்புறம் எங்கே போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, மன்னவனூர் லேக் தாங்க போயிருந்தோம். இங்கே ஜிப்லைன்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, அதனால் அதை விசிட் பண்ண போயிருந்தோம். போனோடனே ஒரு பூங்கா இருந்துச்சுங்க, அங்கே ஒரு ஊஞ்சல் இருந்துச்சு. அதை விளாண்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு வழியாக கொஞ்சம் தூரம் நடந்ததுக்கப்புறம் லேக் வந்துருச்சுங்க. லேக்கில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரைடு இருக்குது. நம்ம எதை பார்க்க வந்தோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜிப்லைன் தான் பார்க்க வந்தோம். ஜிப்லைனில் நம்ம போகலை, அதை பார்க்க தான் வந்தோம். அதை பார்த்தா ஒக்கா மக்கள் என்னடா இது இவ்வளோ வேகத்தில் போகுது அப்படி தாங்க இருக்கும், பாருங்களேன் நீங்களே. அதுக்கப்புறம் வீடியோக்கு நல்லா போஸ்ட் கொடுத்துட்டு ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட போயிருந்தோம். என்னென்ன வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, புளிச்சங்காய் வாங்கியிருந்தோம், அதுக்கப்புறம் மாங்காய் வாங்கியிருந்தோம், அதுக்கப்புறம் சோளம் வாங்கியிருந்தோம். சாப்பிட்றதுக்கு அந்த கிளைமேட்டுக்கு எல்லாமே செம்மையாக இருக்குங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அனிமல் கிராசிங்லாம் போட்டிருந்தாங்க, பார்க்க கொஞ்சம் கொடூரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா, கூக்கல் ஏரிக்கு தான் போயிருந்தோம். இந்த ஏரி பார்த்தீங்கன்னா சீசன் டைமில் ரொம்பவுமே சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் போன டைம் கொஞ்சம் மொக்கையாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தாங்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங் பண்ணி தான் போகணும். அதனால் எல்லாமே நடந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி போயிட்டு இருந்தோம். அப்புறம் இங்கே முட்டைகோஸ்லாம் வளர்ந்துருக்கு, அதெல்லாம் டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது, காட்டுறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி செடியெல்லாம் பார்த்துட்டு ஒரு வழியாக வாட்டர் ஃபால்ஸுக்கு போயாச்சுங்க. நான் அவங்க போன டைம் தண்ணி ரொம்பவுமே கம்மியாக வந்துட்டு இருந்துச்சு. தண்ணி நிறையா வந்தால் செம்மையாக இருக்குங்க இந்த இடம். அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஃபேமஸாக இருக்குது இந்த மலை பூண்டு இருக்குல்ல, அதையும் பார்த்தோம். பார்க்குறதுக்கு ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி ஒரு முக்கியமான இடத்துக்கு போனவங்க. கொடைக்கானல்லே ரொம்பவுமே ஃபேமஸாக இருக்க இந்த 100 ரூபா சொட்டர் கடைக்கு தாங்க வந்திருந்தோம். வந்தோடனே பார்த்தா சரியான ஷாக். அப்படி என்ன ஷாக்குன்னு பார்த்தீங்கன்னா, 100 ரூபாய்க்கு எல்லா சொட்டரும் கிடைக்கும்னு வீடியோவில் போட்டிருந்தாங்க. இங்கே போய் பார்த்தா ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு மொக்க சொட்டர் தான் வச்சுருந்தாங்க. அதுலேயே 2 வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்க கடைகள்லாம் நல்லாவே சுற்றி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு ரூமுக்கு வந்துட்டோங்க. ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஆட்டமே இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கேம்ப் ஃபயர் போட்டு மொரட்டு ஆட்டம் போட்டாங்க. அதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அப்புறம் ஒரு வழியாக தூங்க போயிட்டோங்க. ஓகேங்க, நான் வெளிக்கிறேன். பிறகு இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.